கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். நாகை மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் கனமழையால் தேவூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லெனின் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் லெனின். இதனால விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க விவரங்கள்? அமருத், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலிலும் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்துள்ளது. நாகை மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே விட்டு விட்டு பெய்து வந்தது. மேலும் இரவு விடிய இந்த கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக நாகை, கீழ்வளூர், காக்கலணி, வேளாங்கண்ணி, கீழையூர், திருப்பூண்டி, திருக்கோளை, திருமருகல், திட்டச்சேரி, நாகூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதியில் விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. தற்போது இந்த மழையானது தொடர்ச்சியாக தற்போதும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் கீழ்வளூர் சுற்று வட்டார பகுதியான தேவூர், திருச்செந்தங்குடி, காக்கலணி, பட்டமங்கலம், இலுப்பூர், வடக்காத்தூர், ராதாமங்கலம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கரில் நேரடி விடுப்பு மூலமாக விளைத்த சம்பா, தாளடி நெற்பயிர்கள் தற்போது முழுமையாக நீரில் மூழ்கியிருப்பதை நமக்கு கண்ணால் காண முடிகிறது. மேலும் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களும் தற்போது சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வேளாங்கண்ணியில் 19 சென்டிமீட்டர் மழையும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாகையில் 17 சென்டிமீட்டரும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையானது தற்போது வரையும் விடாமல் தொடர்ச்சியாக பெய்து வருவதால் இந்த மழைநீரில் விவசாய நிலத்தில் தேங்கியுள்ள மழைநீர் வடிவதற்கு வாய்ப்பில்லை என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கடலோரை வாங்கி தற்போது குறுவை சாகுபடி குறித்துள்ள நிலையில் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தற்போது மழையில் முழுமையாக மூழ்கியுள்ளதை கவலையடைந்துள்ளனர். உடனடியாக வேளாண்மைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். அமருத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.